பல நூற்றாண்டுகளா மனிதர்களை ஈர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு மர்மம். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தை பார்க்கறதுக்கு ஒரு சாவி மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். அதுதான் மூன்றாவது கண். இன்னைக்கு நாம அதோட புராண கதைக்கும் சயின்ஸுக்கும் என்ன ஒரு ஆச்சரியமான கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்க போறோம். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கண்ணுக்கு புலப்படாத பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு வாசல். அது எங்கேயோ வெளியில இல்ல, உங்க மனசுக்குள்ளேயே ரொம்ப ஆழமா ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? இந்த உள்கண்ங்கிற கான்செப்ட் எல்லாம் நேத்தினிக்கு வந்ததில்ல. இது ஆயிரக்கணக்கான வருஷமா நாகரீகம் தொடங்கின காலத்துல இருந்தே நம்ம கூடவே பயணிக்கிற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆன்மீக நம்பிக்கை. வாங்க இதோட ஆழத்தை கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ இந்த மூணாவது கண்ணுன்னா அப்படின்னா என்ன? இது நிஜமாவே நம்ம நெத்தியில இருக்கிற ஒரு கண்ணா? இல்லவே இல்லை, இது ஒரு பிசிக்கல் கண்ணு கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா நமக்குள்ள ஹையர் நாலேஜ், ஒரு டீப்பான இன்ட்யூஷன், அப்புறம் ஸ்பிரிச்சுவல் விஷன் சொல்றோமே, அதுக்கெல்லாம் ஒரு வாசலா இருக்கிற ஒரு மிஸ்டீரியஸான உள்கண்ணு நம்பப்படுது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஐடியா ஒரே ஒரு கல்ச்சருக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. இப்ப பாருங்க, இந்து மதத்துல இத ஆக்ஞா சக்கரம்னு சொல்றாங்க. அதே மாதிரி பழங்கால ஈஜிப்ட்ல ஹோரஸின் கண்ணுன்னு சொல்றாங்க. ஏன் கிரேக்கு தத்துவத்துல கூட பொய்யான தோற்றங்களை கடந்து உண்மையை பார்க்க உதவுற உள் பார்வைன்னு சொல்லிருக்காங்க. சோ உலகம் முழுக்க இந்த சக்தியை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா யோகிகளும் ஞானிகளும் என்ன நம்புனாங்கன்னா, இந்த உள்கண் திறக்கும்போது நம்மளால இந்த பிசிக்கல் உலகத்தோட எல்லைகளை தாண்டி பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அதாவது எனர்ஜி வேவ்ஸை ஃபீல் பண்றது, மத்தவங்களோட மனசுல என்ன ஓடுதுன்னு புரிஞ்சுக்கிறது, ஏன் இந்த பிரபஞ்சத்தோட ஆழமான ரகசியங்களையே தெரிஞ்சுக்க முடியும்னு நினைச்சாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். சரி, இவ்ளோ தூரம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரே கேள்விதான் வரும். இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா, வெறும் கற்பனையா, இல்ல இதுக்கு பின்னால ஏதாவது சயின்ஸ் உண்மையிலேயே ஒளிஞ்சிருக்கா? இங்கதான் இந்த பழங்கால கதை ஒரு செம்ம ட்விஸ்ட் எடுக்குது. ஆயிரக்கணக்கான வருஷமா இருந்த நம்பிக்கைக்கு பின்னால நம்ம மூளைக்குள்ளேயே ஒரு பயங்கரமான கனெக்ஷன் ஒளிஞ்சிருக்கிறத மாடர்ன் சயின்ஸ் கண்டுபிடிக்குது. நம்ம மூளையோட சென்டர்ல ரொம்ப ஆழமா புதைஞ்சிருக்கிற ஒரு சின்ன பட்டாணி சைஸ்ல ஒரு உறுப்பு இருக்கு. அதோட பேரு பினியல் சுரப்பி. ஒருவேளை இந்த மர்மத்துக்கான சாவி இதுவாத்தான் இருக்கணும். இப்போ இந்த ஒற்றுமையை கொஞ்சம் கவனிங்க. பழங்காலத்துல மூன்றாவது கண் எங்க இருக்குன்னு சொன்னாங்க? நம்ம புருவத்துக்கு நடுவுல, இல்லையா? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பீனியல் சுரப்பியும் கரெக்டா நம்ம மூளையோட 2 பாகங்களுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் இருக்கு. ஒன்னு ஸ்பிரிச்சுவல் சென்டர், இன்னொன்னு பயாலஜிக்கல் சென்டர். இது வெறும் கோயின்சிடென்ஸா இருக்க முடியுமா? ஆனா இந்த சுரப்பியை ஏன் ஒரு கண் மாதிரி சொல்றாங்க? அதுதான் இப்போ நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான ஒரு விஷயம். சயின்டிஸ்ட் சும்மா ஒரு ஃபன்னுக்காக இதை பயாலஜிக்கல் தேர்ட் ஐன்னு சொல்லல. ஏன்னா நம்ம கண்ணுல வெளிச்சத்தை உணர்றதுக்கு ரெட்டினான்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி செல்ஸ் இந்த சுரப்பிலையும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, மூளைக்குள்ள இருக்கிற ஒரு உறுப்பு ஒரு கண் மாதிரியே வெளிச்சத்துக்கு ரியாக்ட் பண்ணுது. நம்பவே முடியலல்ல? இந்த சுரப்பியோட கெமிஸ்ட்ரி இன்னும் மிரட்டலா இருக்கு. இது நம்ம தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுது. நமக்கு கனவு வர்றதுக்கு காரணமான மெலட்டோனின்ங்கிற ஹார்மோனை இதுதான் உருவாக்குது. அது மட்டும் இல்ல, சில ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இது டிஎம்டின்னு ஒரு பவர்ஃபுல்லான கெமிக்கலையும் உருவாக்குதான். இந்த டிஎம்டியை ஸ்பிரிட் மாலிக்யூல்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஆழ்ந்த தியானம், பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்றது, இந்த மாதிரி அனுபவங்களுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. இங்க பாருங்க, இப்போதான் பழங்காலத்த பிராக்டிஸும் மாடர்ன் சயின்ஸும் ஒன்னு சேருது. மக்கள் ரொம்ப ஆழமா தியானம் பண்ணும்போது அவங்களோட பிரெயின் ஸ்கேன்ஸ் எடுத்து பார்த்தா, குறிப்பா இந்த பீனியல் சுரப்பி இருக்கிற இடத்துல ஆக்டிவிட்டி அதிகமாகிறத காட்டுது. அப்போ பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷமா ஞானிங்க சொன்னதுக்கும் நம்ம மூளைக்குள்ள நடக்கிறதுக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. சோ இப்ப நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு வந்திருக்கோம். இது கட்டுக்கதையும் சயின்ஸும் மீட் பண்ற ஒரு பாயிண்ட். 2 உலகத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? மூன்றாவது கண்கிறது நம்ம நெத்தியில இருக்கிற ஒரு நிஜமான கண் கிடையாது. ஆனா அது நம்ம மூளைக்குள்ள நம்மளோட உணர்வு, கனவுகள், கான்ஷியஸ்னஸோட ஆழமான ஸ்டேஜஸ், இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஒரு உண்மையான பயாலஜிக்கல் சென்டருக்கான ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிள். அதாவது அந்த காலத்து கதை ஒரு ஆழமான சயின்டிஃபிக் உண்மைக்கான ஒரு குறியீடா இருந்திருக்கு. அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் எந்த சயின்ஸ் கருவிகளும் இல்லாம அவங்களோட உள்ளுணர்வு மூலமா இதோட சக்தியை ஸ்பிரிச்சுவலா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் அதே உண்மையை மைக்ரோஸ்கோப், ஸ்கேனர்ஸை வச்சு பயாலஜிக்கலா கண்டுபிடிச்சு அவங்க சொன்னது சரிதான்னு உறுதிப்படுத்துது. அப்போ ஆயிரக்கணக்கான வருஷமா மனுஷன் வெளியில தேடிக்கிட்டு இருந்த அந்த மர்மமான வாசல், அந்த அளவே இல்லாத சக்தி, ஒருவேளை இவ்ளோ நாளா அது உங்களுக்குள்ளேயே தான் இருந்திருக்குமோ?